காயு. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போஸ்தலர் யோவான் இந்த நிருபத்தின் ஆசிரியர். இந்த நிருபத்தை இவர் காயு என்பவருக்கு எழுதுகிறார். யோவான் காயுவை பிரியமாக நேசிக்கிறார். யோவான் இந்த நிருபத்தின் ஆசிரியராக இருந்தாலும் இந்த நிருபத்தில் இவர் தன்னுடைய பெயரை குறிப்பிடவில்லை. இதற்கு பதிலாக யோவான் தன்னை மூப்பன் என்று மாத்திரம் சொல்லுகிறார். இந்த நிருபத்தை யோவான் தான் எழுதினாரா அல்லது வேறு யாராவது எழுதினார்களா என்று வேத பண்டிதர்கள் ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். இந்த நிருபத்தில் உள்ள கருத்தும் மொழிநடையும் யோவான் எழுதிய மற்ற 2 நிருபங்களோடு ஒத்திருக்கிறது. ஆகையினால் இந்த நிருபத்தை அப்போஸ்தலர் யோவான் தான் எழுதியிருக்க வேண்டும் என்பது வேத பண்டிதர்களின் பொதுவான கருத்து. காயுவுக்கு யோவானை பற்றி தெரியும். ஆகையினால் இந்த நிருபம் தனக்கு யாரிடத்திலிருந்து வந்திருக்கிறது என்பதையும் அவர் அறிந்திருப்பார். யோவான் இந்த நிருபத்தை காயுவுக்கு எழுதுகிறார். தன் பெயரை சொல்லாவிட்டாலும் யோவான் காயுவின் பெயரை சொல்லி அவரை கனப்படுத்துகிறார். காயு என்னும் பெயரில் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அநேகர் இருந்தார்கள். அப்போஸ்தலர் பவுல் கொரிந்துவிலே காயு என்னும் சகோதரருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். யோவான் இந்த காயுவுக்குத்தான் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலர் யோவான் காயுவை பற்றி சொல்லும்போது, நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயு என்று அன்போடு சொல்லுகிறார். நாமும் பிறரை நேசிக்க வேண்டும். நாம் அவர்களை சத்தியத்தின்படி நேசிக்க வேண்டும். இதுவே மெய்யான அன்பு. இதுவே சுவிசேஷத்தின் அன்பு. வார்த்தையினால் அன்பு கூறுவதை விட கிரியையினால் சத்தியத்தின்படி அன்பு கூற வேண்டும். அப்படிப்பட்ட அன்பு மெய்யான அன்பாக இருக்கும். இந்த அன்பு வளரும். அப்போஸ்தலர் யோவான் காயுவை அன்போடு வாழ்த்துகிறார். அவருடைய ஆத்மா வாழ்கிறது என்று யோவான் நிச்சயத்தோடு இருக்கிறார். நமக்கு இப்பிரபஞ்சத்தில் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அநேகம் இருக்கலாம். இவை எல்லாவற்றிலும் பிரதான ஆசீர்வாதம் நம்முடைய ஆத்மா வாழ்வதுதான். நம்முடைய ஆத்மா சுகமாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மா ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மா வாழ வேண்டும். இதுவே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் யோவான் காயுவை குறித்து நல்ல எண்ணத்தோடு இருக்கிறார். காயுவின் சரீரமும் சுகமாயிருக்க வேண்டும் என்று யோவான் வாழ்த்துகிறார். நம்முடைய ஆத்மாவும் சுகமாயிருக்க வேண்டும். சரீரமும் சுகமாயிருக்க வேண்டும். காயு எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி யோவான் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். அவருடைய ஆத்மா வாழ்கிறது போல அவரும் சுகமாயிருக்க வேண்டும். நம்மிடத்தில் தேவ கிருபை வரும்போது நம்முடைய ஆரோக்கியம் பெருகும். சரீர ஆரோக்கியம் கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக உற்சாகமாய் ஊழியம் செய்யும். இந்த காயு அப்போஸ்தலர் 19:29, 20:4, ரோமர் 16:23, 1 கொரிந்தியர் 1:14 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறவரா அல்லது வேறொரு நபரா என்று தெளிவாக தெரியவில்லை. தேவனுக்கு சித்தமான ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதம், சரீர சுகமாதலும் ஆரோக்கியமும், ஆத்ம ரட்சிப்பு